மண்ணை விட்டு மறைந்தாலும் நீ யாரும் மனிதை விட்டு மறையவில்லை. ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரோபோ சங்கர் படத்தில் சில காலத்தில் நிறைய நகைச்சுவைகள் நடித்து கொண்டு அனைத்து மனதையும் சிரிக்க வைத்து புன்னகை பார்த்த ரோபோ சங்கர் அண்ணா இன்று ஸோ நைட்டு காலமாகிவிட்டார். ஸோ திடீர் நல்லா இருந்த ஒரு மனுஷன் உடம்பு நலக்குறைவாக ஸோ தனியார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்களால முடியாமல் ஸோ உடம்பு நலக்குறைவு இறந்து விட்டார். ஸோ யாராலையும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் மொபைலில் பார்த்தோன்னே அது ஆச்சரியமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு சொல்லி கண்ணீர் வைக்கிறது ஒரு செகண்டு, ஆனால் ஒரு மனுஷன் சிரிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நிறையா மக்கள் எல்லாருமே சிரிக்க வச்சு அழகு பார்த்த அந்த மனிதனுக்கு இன்றைக்கி ஸோ 47 வயசுலே காலமாகிவிட்டார். எல்லாரும் மனித நோவு எடுத்து எல்லாரையும் விரும்பி செல்லிவிட்டார். ஸோ இது எப்படி பேச எனக்கே என்னாலே பேச முடியல. ஏன்னா ஒரு கெட்ட மனுஷன்னா உருவானலாம், ஒரு நல்ல மனுஷனுக்கு எப்படியாப்பட்ட ஆளுக்கும் அந்த ஒரு மனசு வலின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கூட பிறக்காதனாலன்றதெல்லாம் இல்லை, ஒரு மனுஷன் வாழ்கிறது நம்ம ஏதோ ஒரு இடத்த இருக்கணும்னு. ஆனால் எல்லா இடத்தையும் ஸோ இவ்வளோ பேர் மக்களை கவர்ந்து சிரிப்பு வர வச்சு எல்லாரும் மனுஷன் சிரிப்பு வச்சு குளிர் வச்சு அந்த மனுஷனுக்கு 47 வயசுலே கடவுள் மரணத்தை தந்து விட்டான். ஸோ அந்த அண்ணா என்ன சொல்கிறது தெரியல. ஸோ ரோபோ சங்கர் அண்ணாக்கு ஸோ எல்லோரும் சார்பாக மரண வாழ்த்துக்கள். ஸோ நல்ல ஒரு ஆத்மா நல்லா சாந்தி அடையின்னு தாழ்மையோட ஆத்மாவுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வாய் உலர்றது எது பேசணும் தெரியல. மண்ணை விட்டு மறைந்தாலும் நீ யாரும் மனிதை விட்டு மறையவில்லை. நீ ஒரு நாளும் சிரிக்க வைத்த புன்னகை எல்லாரும் மனதில் எப்பொழுதும். நீ இன்று மண்ணை விட்டு மறைந்தாலும் என்றுமே நீ சிரித்து வைத்த புன்னகை என்றுமே மறையாது. ஸோ இப்படிக்கு ரோபோ சங்கர் அண்ணா மரணம் கண்ணீரிந்து வாழ்த்துக்கள். ஸோ நீ இன்று மண்ணை விட்டு மறைந்தாலும் யாரும் மனிதை விட்டு என்றுமே மறைய முடியாது செயல்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இடத்து பிடித்த ரோபோ சங்கர் அண்ணாக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். மண்ணை விட்டு மறைந்தான் வீரன் தமிழன்.